தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல் 19வது அதிகாரம். புறம் கூறாமை. 185வது குறள். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புன்மையார் காணப்படும். இந்த குறளின் விளக்கம். அறநூல்கள் கூறும் உள்ளமுள்ளவனாக ஒருவன் இல்லாத தன்மையினை அவன் புறம் கூறுகின்றதான அந்த இழி செயலால் தெளிவாக அறியலாம். அதாவது அறநூல் கூறுற ஒரு நெறியான பண்பான நல்லொழுக்கமுடைய உள்ளமுள்ளவனாக ஒருவன் இருக்கான் அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவன் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அவன் அறநூல்கள் வழி நடக்கும் நல் மனிதனா. ஆனால் அவன் உள்ளொன்று வச்சு வெளியே புறம் கூறி பேசுகிறது, எத்தனை அறநூல்கள் அவன் கற்றிருந்தாலும் அவன் புறங்கூறுறதுனாலேயே அந்த அறவழியில் அறநூல்களை கற்றும் அவன் அந்த வழி நடக்கலைங்கிறது தெளிவாக தெரியுமா, தெளிவாக நாம் அறிஞ்சுக்கலாமா. அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறம் கூறுகின்ற சிறுமையால் காணப்படும். ஒரு அறநெறியாக இருக்கிறத பண்பாக இருக்கிறத நல்லதுன்னு போற்றுற ஒரு தன்மை அந்த ஒரு நெஞ்சத்திலேருந்து உள்ளத்திலேருந்து வரும் ஒரு தன்மை இல்லை அப்படின்னா அவன் மற்றவனை புறம் கூறும்போதே அவனுக்கு அந்த எந்த ஒரு அறநெறியான வாழ்க்கையும் பண்பட்ட மனசு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுமா. அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனதால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினை கொண்டு கண்டு கொள்ளலாம். ஒருத்தர் நல்லா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பண்பாக இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க பிறரை பற்றி புறம் பேசும் ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னாலே அவன் எத்தனை அறநெறியோடு இருந்தாலும் அவனோட இழிவான மனநிலை நமக்கு தெளிவாக தெரியுமா. ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறு தன்மையை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம்.